காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பப்பட வடகம் அரைச்சி மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு புழுங்கல் அரிசி ஒரு படி போட்டு ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சி அதில் பெருங்காயப்பொடி, ஜீரகம், பச்சை மிளகாயை தனியாக அரைச்சி மிக்சியில் இதில் கலந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் பப்படம் வடகம் செய்ய போகிறேன். பார்த்துங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கவும் இதுவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க. இப்போது மாவு இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு மாவில் உப்பு போட்டு அரைச்சி அதில் ஜீரகம் கலந்துட்டு பச்சை மிளகாயை நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி பொரித்து எடுத்து கொடுக்கலாம். அதனால் காரம் தகுந்த மாதிரி போட்டுங்க. இந்த மாதிரி இந்த பாருங்கள், தோசை மாவு பக்குவத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பாத்திரம் தண்ணி வச்சு அதில் வேடு கட்டின மாதிரி வெள்ளை துணியை வச்சு கட்டிக்கோங்க. கட்டிட்டு அந்த தண்ணி சூடு ஆவி வந்தோடனே அப்படியே வச்சு இந்த அளவு நம்ம அளவு அப்பளம் சைஸுக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இதை மாதிரி ஒரு கிளாஸ் மூடியை கொண்டு மூடிடுங்க. மூடிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றி வைக்கிறது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்த டைம் நம்ம சீக்கிரமாகவே வெந்துடும். எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை எடுத்துகிட்டு பாருங்கள், வெந்துருச்சு. ஒரு ஸ்பூனை வச்சு தண்ணியில் நினச்சிட்டு இப்படியே லைட்டாக அப்படியே குத்தி எடுத்தோம்னா இந்த வந்துருச்சு. பார்த்தீங்களா, வந்துருச்சு. இதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரூம்லேயே பாருங்கள், நான் வீட்டுக்குள்ளாரையே ஒரு வெள்ளை துணி விரித்து போட்டிருக்கேன். அதில் இப்படி நம்ம உணர்த்தி இதிலே காய வச்சுட்டு அப்புறம் மறுநாள் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா காஞ்ச உடனே மறுநாள் ஒரு நாள் கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு நம்ம அதை எடுத்து பொரித்து சைடிஷுக்கும் வச்சு சாப்பிட்லாம். அடுத்தது பசங்களுக்கும் நம்மளுக்கு ஈவினிங் டைமில் அதை ஸ்நாக்ஸ் மாரி கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுங்க. நம்ம ஏதாவது கடையில் கண்ட தீனிங்க ஆயில் பண்ண வாங்கி கொடுக்கறதுக்கு இது நம்ம சுத்தமான நம்ம வீட்டில் ஆயிலை ஊற்றி செய்வோம். செஞ்சுட்டு பசங்களுக்கு கொடுக்கவும் அது ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்லாம். ஓகே, பாய். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.